மெடிடேட் பண்ணுறதுக்கும் இது பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. நோ டிஸ்டர்பன்ஸ், நத்திங். இயற்கை விவசாயம் பற்றி இவ்வளோ பேசினோம். இதில் ஃபுல் டைம் டெடிக்கேஷன் வச்சு இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணணும் விவசாயம் இல்லைன்னா பின்ன இங்கே வீடு கட்டுறது தோட்டத்தில் கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த மண் வீடு நாங்கள் 2019 தோட்டம் வாங்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டுறது ஆரம்பித்தோம். நேச்சுரலாக எல்லாம் ஃபார்மிங்லாம் எல்லாம் நேச்சுரலாக பேசுகிறோம். நேச்சுரல் டிட்டர்ஜென்ட்லாம் எல்லாமே நேச்சுரலாக பேசுகிறோம். ஸோ நேச்சுரல் பில்டிங்கும் நேச்சுரலாகவே கட்டணுன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணினோம். ஸோ நானும் நௌஷியும் ஒரு ஃப்ரெண்டு தீபக்ன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு பெங்களூரில் எனக்கு ஹெல்ப் பண்ணார். வீடை டிசைன் பண்ணுறது, கான்செப்டுவலைஸ் பண்ணுறது, எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் எப்படின்ட்டு. மோஸ்ட் நேச்சுரல் மெட்டீரியல் வீடு கட்டுறதுக்கு பழைய காலத்துலேருந்தே பல வருஷமாக மெட்டீரியல் மண். ஸோ மண்ணை வச்சே குளமண்ணு சவர். அந்த காலத்துலலாம் நான் பக்கத்தில் கிராமத்துலலாம் போனேன். எங்கள் தோட்டத்தில் யாரெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க வீடும் போய் நாங்கள் பார்த்தோம். பக்கத்தில் உள்ள டெக்னிக்ஸ்லாம், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்லாம், பழைய வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணோம். அதில் வீடோட சவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் குளமண்ணு சவர். குளமண்ணு சவர் என்னென்னா, நம்ம மண் கரெக்டான ரேஷியோவில் மண் சாண்டும் கிளேயும் கரெக்டாக சேர்ந்து மண்ணை எடுத்துகிட்டு குழைச்சி அதை வச்சு சவர் கட்டுறது. அதுதான் குளமண்ணு சவர். குழைச்சி ஒரு அடி கட்டி ஒரு அடி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 அடி வரைக்கும் இல்லாட்டா 8 அடி வரைக்கும் எவ்வளோ ஹைட் கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகணும். அதுக்கு மேலே ரூஃப் டெக்னிக் எப்படி பார்த்தீங்கன்னா கட்டைக்குத்து, மெட்ராஸ் டெரஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கட்டைக்குத்து தமிழில். பனங்கட்டையை வச்சு பனங்கட்டைக்கு மேலே சிப்பிக்கல் 2 வரி சுண்ணாம்பு வச்சு கட்டி அதுக்கு மேலே கப்பி அடித்து தலைக்கல் போடுறது. அதுவும் கம்ப்ளீட்லி நேச்சுரல். பல வருஷம் அவங்களுக்கு அதில் ஒன்றும் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ப்ராடக்ட் தேவையே இல்லை. ஸோ இந்த வீட்டில் கொஞ்சம் கூட சிமெண்ட், வெறும் தலைக்கல் போடுறத தவிர சிமெண்ட் யூஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் ஸ்டீல் கம்பி கூட யூஸ் பண்ணல. பிளிந்த் பீமுக்கு நாங்கள் மூங்கில் தான் யூஸ் பண்ணினோம். பூசுறதுக்கு கூட நாங்கள் சிமெண்ட் யூஸ் பண்ணல. மண்ணும் சாணியும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பல உள்ள ரூமில் சாணி, சுண்ணாம்பு, மண், கறி, சாம்பல், வேறு காம்பினேஷனில் வேறு கலர் கொண்டு வரத்துக்கு வேறு காம்பினேஷன் வச்சு பூசியிருக்கோம். இது ஒரு 1000 சதுர அடி வீடு. நாங்கள் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் பட்ஜெட்டை விட எதிர்பார்த்ததை கொஞ்சம் கூட ஆகிடுச்சு. ஆனால் பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் வர இது இன்னும் நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியும் ஆக்கலாம், இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியும் ஆக்கலாம். பட் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். வெயில் நேரத்துலையும் வெளியில் 37-38 டிகிரிஸ் இருந்தாலும் உள்ள 27-28 டிகிரிஸ் தான் இருக்குது. ஏசி பவர் தேவையே இல்லை. எனர்ஜி கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. ராத்திரியும் ரொம்ப ஃபேன்லாம் ரொம்ப ஹை ஸ்பீட்லலாம் வைக்க தேவையில்லை. ஏன்னா உள்ள நல்ல என்வாயர்மெண்ட் காமாகவே கூலாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மண்ணு கூடியே இவ்வளோ விவசாயம் பண்ணுற, இவ்வளோ மண்ணை பற்றி இவ்வளோ பேசணும். அதனால் மண் வச்சு வீடு கட்டி இங்கே வந்து நாங்கள் ஒரு வருஷமாக தங்கின்னு இருக்கோம். அதனால் எங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கிறதுனாலேயே நோய் ரொம்ப கம்மியாக வருது. ஏன்னா பெயிண்ட்லாம் அடிக்கிற இந்த பெயிண்டிங்கும் ஒரு நௌஷியோட ஒரு எங்கள் ஃப்ரெண்டு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தா சுண்ணாம்பு வச்சு தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பெயிண்ட் கூட இல்லை வீட்டில். ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஒன்றுமே வராது. ஃபுல்லாக பியோர் எல்லா மெட்டீரியல்ஸ், நேச்சர் உள்ள பக்கத்தில் உள்ள மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணதுனால. கார்பன் ஃபுட் பிரிண்ட், டிரான்ஸ்போர்ட் ஃபுட் பிரிண்ட் கூட மெட்டீரியல்ஸோடு கிடையாது. இங்கேயே ஒரு பாண்ட் தோண்டிட்டு மண் அங்கேருந்து தான் எடுத்தோம். சுண்ணாம்பு பக்கத்துலேயே ஒரு சூழலேருந்து எடுத்தோம். பனகம்பு ஒரு 20-10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து எடுத்தோம். ஜன்னல் கதவு இல்லாமல் எல்லாம் பழைய ஜன்னல் கதவு அம்பையிலேருந்து கல்லடைக்குறிச்சியிலேருந்து எடுத்தோம். எல்லாம் பக்கத்துலேயே மெட்டீரியல் வந்தது. சிமெண்ட்லாம் உங்களுக்கு ஃபேக்ட்ரிலாம் ஒரு இடத்துல இருக்கும். ஸ்டீல்லாம் எவ்வளோ தூரத்துலேருந்து வருது தெரியாது. இது எல்லாம் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லினா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபுட் பிரிண்ட்டும் பார்க்கணும். அதனால் கம்ப்ளீட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நாங்கள் ஃபுல்லாக என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறதுனால ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் வீடு கட்ட முடிஞ்சது எங்களால். நான் கார்ப்பரேட் செக்டரில் வேலை பண்ணும்போது 2016 அப்போது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சொசைட்டிக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கலாம். இப்போ இவ்வளோ படித்து இவ்வளோ 7-8 வருஷம் வேலை பார்த்துட்டு நிறைய அனுபவம் கிடச்சிருச்சு. ஆனால்
மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போவும் இல்லவே இல்லை. ஏதாவது சொசைட்டிக்கு திருப்பி எப்படி கொடுக்கலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ தான் வேலை விட்டு ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் milap.org அங்கே 6 மாதம் வேலை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது நிறைய சோஷியல் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு, சோஷியல் இம்பேக்ட், என்வாயர்மெண்ட் இம்பேக்ட், எக்கனாமிக்கல் இம்பேக்ட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெறும் சிட்டிஸில் வெறும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ரூரல் இந்தியாவிலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ தான் நிறைய பேரை மீட் பண்ணும்போது சந்திக்கும் போது புரிஞ்சுது so many problems that we have: pollution, climate change, groundwater depletion, and biodiversity extinction, species extinction. So many problems that are there. It's mostly because ரொம்ப அர்பன் லைஃப் ஃபோக்கஸ்டாக போயிட்டே இருக்கும், ரொம்ப கன்சியூமரிசம் ஃபோக்கஸாக போயிட்டே இருக்கும். ஏதாவது வாங்கிட்டே இருக்கணும், ஏதாவது செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நேச்சரோட கனெக்ஷன் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை எது நம்மளோட லைஃப் ஸ்டைலோட ஆஸ்பெக்டில் சிட்டிஸில். அதனால் ரூரல் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும்போது ஃபார்மிங் கம்ஸ் டு மைண்ட் ஆப்வியஸ்லி in a agricultural country like India, right? So it impacts the maximum number of lives. And the moment you start growing your own food in a very regenerative, organic fashion, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பிகாஸ் பொல்யூஷன் இந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் யூரியா, டிஏபி இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல், டிராக்டர் இல்லாமல் நீங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்ப குறைய, என்வாயர்மெண்ட்டும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுட் பிரிண்ட்டும் ரொம்ப குறைய, நம்ம எனர்ஜி, நம்ம கன்சியூமர் குட்ஸ் திருப்பி வாங்காமல் இருந்தோம்னாலே நம்மளுக்கு நிறைய நம்மளோட எனர்ஜி ஃபுட் பிரிண்ட் ரொம்ப குறைஞ்சிடுது. நம்ம இங்கே வீட்டில் சோலார் வேறு போட்டுட்டு எனர்ஜி யூசேஜும் குறைக்கிறோம், விறகடுப்பில் சமைக்கிறோம். ஸோ ஒன்லி வென் யூ லிவ் இன் அ ஃபார்ம் ஆர் அ ஃபாரஸ்ட் என்வாயர்மெண்ட் யூ கேன் reduce the impact of our lives on this planet. And especially in this day and age of climate change where carbon has gone to 420 ppm in the atmosphere, and you have so many other problems that we are facing from an environment point of view, living in rural India in a farm or a forest kind of environment is the most sustainable way to live. So இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும், இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேசணும். அப்போது அதுக்காக தான் இந்த டெசிஷன் நானும் என் ஒய்ஃபையும் கன்வின்ஸ் பண்ணேன், நௌஷத்தையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் வந்தோம். ஸோ ஹோப் திஸ் ஜெர்னி கோஸ் ஆன் ஃபார் மெனி மோர் இயர்ஸ் அண்ட் வி ஆர் ஏபிள் டு talk to many more people, inspire many more people to come back to rural India, to connect with the land, to connect with the earth, to connect with the soil, to connect with the food. We have lost so many varieties of food because we have just gone back to cities and just consuming a few commercial varieties. Connect back to your health, connect back to nutrition once you are connected to the land. So that is the idea. We are trying to help more farmers around our farm and trying to sell their produce also via our platform. So we're cooperative movement is the most sustainable way for producing and consuming and distribution of food. So அதுவும் ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்கு மனசில் இருக்குது. ஸோ இது எல்லாம் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் the focus is environment, the focus is to lead the most peaceful life possible. So let's hope we get the support of as many people like you all and more people around so that we are able to spread this message. வீடு கட்டும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில், ஸோ we are new to this entire construction. இல்லாமல் நான் 5, 6, 7 years எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ அப்போது வீடு கட்டும்போது பிஃபோர் வி கம்ப்ளீட், பிகாஸ் எல்லாம் சவரும் மண் இல்லையா, தண்ணி பட்டா இது இட் வில் மெல்ட், ரைட்? ஸோ not melt, it will dissolve. So கட்டை குத்து முடிக்கிறதுக்கு முன்னால் மழை திடீர்னு 2019 மழை பெஞ்சிருச்சு. ஸோ 2 இடத்துல தண்ணி கீழே இறங்கி மண் சவர் கொஞ்சம் சிங்க் ஆகிடுச்சு. ஸோ ரூஃப் கொஞ்சம் 2 inch சிங்க் ஆகிடுச்சு, கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு டென்ஷன், ஐயோ புது வேலை ஆரம்பிக்கிறோமே, இவ்வளோ இது கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு அப்போ ரொம்ப யோசனையாக இருந்தது. பட் எனி நியூ திங் தட் யூ டேக் அப், சம் ஆர் தி அதர் மிஸ்டேக், சம் ஆர் தி அதர் ஆப்ஸ்டிகல்ஸ் யூ கீப் ஃபேஸிங். ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து தடங்கிட்டோம். அது மாதிரி சின்ன நிறைய ஏதாவது ஆப்ஸ்டிகல்ஸ் வந்துட்டே இருக்கும். சேர்ந்து இருக்கிறதுனால, சப்போர்ட் பக்கத்தில் உள்ள இங்கே இருக்கிறதுனால நாங்கள் ஆப்ஸ்டிகல்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஃபுல்லி வி ஆர் நாட் வெரி டிஸ்கனெக்டட். இதோடையும் டிஸ்கனெக்டட்னா நிறைய பேர் எனக்கு தெரியும். விகேபுரம் இஸ் ஜஸ்ட் 3.5 kilometers. ஸோ கொஞ்சம் டிஸ்கனெக்ஷன் இருக்குது. ஆனால் டெய்லி எங்களுக்கு ஏதாவது தேவைப்படதான் செய்யுது.
இட்ஸ் நாட் கம்ப்ளீட் ஐசோலேஷன் பிகாஸ் எங்களுக்கு ஊர்லேருந்து 5 பேர் வந்து வேலை பண்ணுறாங்க, எங்களுக்கு கொரியர் நாங்கள் சேல் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டுக்கு தான் போக தேவைப்படுது. இட்ஸ் நாட் கம்ப்ளீட் டிஸ்கனெக்ஷன். இட் இஸ் ஜஸ்ட் தட் வென் யூ ஆர் லிவிங் இன் ரூரல் இந்தியா யூ ஆர் கனெக்டட் டு lesser people, but the connections are much more meaningful, right? City la I knew a lot of people there were, but the meaningful connection ellar kudiyum panna mudiyadhu because in a rural India everyone is geographically distributed, but everyone that you know you are much more well connected to. You know that person deeply and you can connect with them, you can talk about the culture and the food habits and all of that. Adu city life la and the opportunity kadike maatekide. City life also is important for several reasons. Education etc is much superior there, but there isn't a lot of connections that get formed, deep meaningful connections that get formed in a city, which I think which get formed in a village environment. Ecotourism na appo ungalta solliட்டு இருந்தேன். So we have இந்த ரூஃப்லையும் ஸ்பேஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சின்னதாக கட்ட போகிறோம். ஸோ இன்ஸ்பயர் பண்ணணும், இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேசணும். ஸோ அதனால் கெஸ்ட் ஹவுஸ் கட்டினா தான் இன்னும் பேரை இன்வைட் பண்ண முடியும். பிகாஸ் மெயின் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரம் இங்கே வந்து தங்கினா தான் நம்மளோட முயற்சியை நம்ம என்ன பண்ணுறோம், அதோட மீனிங் என்னது, அதோட இம்பாக்ட் என்னது, அது புரிய முடியும். ஸோ அது ஒரு இம்மீடியட் பிளான். செகண்ட் பிளான் கோஆப்ரேட்டிவ், லைக் ஐ செட், இன்னும் ஃபார்மர்ஸை பக்கத்தில் உள்ளவங்களை இன்வால்வ் பண்ணணும். ஏற்கனவே யார் யார் இருக்க விவசாயம் பண்ணுற எங்கள் மாதிரி நிறைய பேர் இது புரிஞ்சுட்டு நான் என்னென்ன சொன்னேன்னு அதை நிறைய பேர் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் காமன் நாலேஜ். நான் நியூஸ்லலாம் நிறைய பேர் இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றிலாம் இப்போ அந்த COP26 சம்மிட்டும் நடக்கிறது கிளாஸ்கோவில். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். ஸோ அவேர்னஸ் வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் இயற்கை விவசாயம்க்கு மாறுறாங்க, ஊருக்கு ரிட்டர்ன் வராங்க. ஸோ அந்த இயற்கை விவசாயிகளில் சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் இல்லாட்டா FPO சொல்லுவாங்க இல்லையா, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஒன் ஆஃப் தட் ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக கலெக்டிவாக மார்க்கெட் செல் டு மார்க்கெட் அண்ட் செல் த ப்ரொடியூஸ். தட் இஸ் ஒன் ஐடியா. ஏற்கனவே காணி குடியிருப்புலேருந்து நிறைய நாங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். காணி குடியிருப்புலேருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு காணி ட்ரைப்ஸ்லேருந்து வாங்கி நாங்கள் விற்றுருக்கோம். அதே மாதிரி இன்னும் நிறைய இயற்கை விவசாயிகளை சேர்த்துட்டு அம்பையில் இல்லாட்டி திருநெல்வேலியில் உள்ளவங்கள சேர்ந்து கூட்டிண்டு சேர்ந்து சேல் பண்ணலான்ட்டு யோசிச்சுருக்கோம். சேம் த ரீசன்ஸ் தட் ஐ மென்ஷன். சிட்டி லைஃப்பில் யுவர் isolation, even though like I said connections nariya irukku, you might be connected to 2000 people on Facebook and Instagram and Twitter and all of that, but real connections illa. Corona light is becoming even worse. La neenga வீடு விட்டு வெளியவும் வர முடியல நிறைய பேரால. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் கூட மீனிங்ஃபுல்லாக இன்னும் ஃபார்ம் பண்ண முடியல. அதனால நிறைய பேர் அந்த இன்டர்பர்சனல் கனெக்ட் இல்லைன்னா அந்த மீனிங்கே ஒரு லைஃப்பில் மீனிங்கே லூஸ் ஆகிடுறது. ஸோ அதனால நிறைய பேர் அந்த நேச்சரை தேடி திருப்பி வராங்க. அவங்க ஊரில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தேடி திருப்பி வராங்க. ஸோ அது ஒரு காரணம். ஐடியே இல்லை. ஸோ ஐம் நாட் ஃப்ரம் ஐடி. ஐ ஒர்க் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரியல் எஸ்டேட் சாஃப்ட்வேர் ஃபார் சம் டைம். ஸோ lot of people who live life in a city in a consumerist lifestyle வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. சம்பளம் வாங்கணும், சம்பளம் செலவு பண்ணணும், கொஞ்சம் வீடு வாங்கணும், இன்னும் பெரிய வீடு வாங்கணும், இன்னும் பெரிய டிவி வாங்கணும், இன்னும் பெரிய கார் வாங்கணும். அந்த மாதிரி சிட்டியில் உள்ளவங்க நிறைய பேர் இது இப்படி நிறைய பக்கத்தில் ஒன்று துபாயில் வேலை பண்ணிட்டு இருந்தான், அந்த பையன் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கான். என் கூட 3 வருஷம் முன்னால் அவனும் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஹிமாலயா ஃபார்மசூட்டிக்கல்ஸில் பெங்களூரில் வேலை பண்ணுறவர் அவர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. காக்னிசென்ட்டில் ஒரு ஆள் வேலை பண்ணின்றவர் அவர் வேலை. ஸோ டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் லைஃப். இட்ஸ் நாட் ஐடி செக்டர் இன் பர்டிகுலர். அந்த சிட்டியோட அந்த கன்சியூமரிஸ்ட் லைஃப் ஸ்டைல் தான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு நம்மளை ஃப்ரம் ஒன் அனதர் அண்ட் ஃப்ரம் நேச்சர் அண்ட் ஃப்ரம் மதர் எர்த் இஸ் மை ஒப்பீனியன். எல்லாம் லாங் டேர்ம் பிளானிங் பண்ணிட்டு தான் தொடங்கணும் இந்த மாதிரி விஷயம். ஏன்னா இதில் நிறைய சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபாரஸ்டேஷன்லலாம் இட்ஸ் ஆல் அ 5 to 7 year ஆர் மேபி ஈவன் மோர் இதிலலாம் இம்பேக்ட் தெரியறதுக்கு. ஸோ ஃபைனான்ஷியலி, மென்டலி, ஃபிலாசபிக்கலி எவ்ரி திங் ஹேஸ் டு பி, த பிளானிங் ஹேஸ் டு பி லாங் டேர்ம். அந்த லாங் டேர்ம் பிளானிங்கில் போனால் தான் இதில் நீங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் லாங் டேர்மில் யூ கேன் இம்பேக்ட் மோர் அண்ட் மோர் பீப்புள். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டே இருந்தால் பின்ன அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் மோடில் தான் இருப்போம், ரீஜென்ரேஷன் மோடில் இருக்க மாட்டோம். லாங் டேர்ம் யோசிச்சுட்டே இருந்தோம்னா தான் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம மிச்ச ஸ்பீஷீஸ்க்கு மிச்ச என்வாயர்மெண்ட்டுக்கும் அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.